பன்றி இறைச்சி மற்றும் மதுபானம் பரிமாறாத அனைத்து உணவகங்களுக்கும் ஹலால் சான்றிதழை கட்டாயமாக்கும் முயற்சி பல்லின மக்கள் வாழும் நாட்டிற்கு ஏற்புடையதல்ல. அது பல்வேறு பிரச்சனைகளையும் அசௌகரியங்களையும் ஏற்படுத்தும் என கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதிராவ் கவலை தெரிவித்துள்ளார். அந்த உத்தேச திட்டம் உணவு பாதுகாப்பை தரப்படுத்துவதையும் முஸ்லிம்களின் உணவு சட்டங்களை பூர்த்தி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. என்றாலும் அந்நடவடிக்கை வணிக நம்பகத்தன்மை, கலாச்சார பன்முகத்தன்மை இரண்டையும் பாதித்துவிடக்கூடும் என்றும் அவர் கூறினார். ஹலால் சான்றிதழை கட்டாயமாக்கினால் உணவக மற்றும் பானங்கள் துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு கூடுதல் நிதி பிரச்சினை ஏற்படும். உணவு விஷயத்தில் முஸ்லிம் அல்லாதோருக்கு இருக்கும் சுதந்திரமும் தேர்வுகளும் குறைந்துவிடும். இது அவர்களுக்கு நியாயமானதாக இல்லை. எனவே ஒரேடியாக எல்லோருக்கும் அதை கட்டாயமாக்காமல் தேர்வாக விளங்குவது வேண்டுமானால் பொருத்தமாக இருக்கும் என கணபதிராவ் பரிந்துரைத்தார். தனி மனித சுதந்திர மீறல், மத கோட்பாட்டை எல்லாரிடத்திலும் திணித்தல் என்பது பல்லின மக்கள் வாழும் நாட்டில் கூடாது என்பதை தனது முகநூல் பதிவில் கணபதிராவ் வலியுறுத்தினார். பன்றி இறைச்சி மற்றும் மதுபானம் பரிமாறாத உணவகங்களுக்கு ஹலால் சான்றிதழை கட்டாயமாக்க மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத் துறையான ஜாக்கிம் பரிசீலித்து வருவதாக முன்னதாக செய்திகள் வெளியாகின.